تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يعدلوا وهو أقرب للتقوى. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. ஈரோடு மண்டல ஜமாஅத் உலமா சபையின் ஏற்பாட்டில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த சிறப்பான கருத்தரங்கு நிகழ்ச்சியில் அதற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஈரோடு மாவட்ட அரசு காசியும் எங்கள் பேரன்பிற்குரிய சகோதரருமான கிஃபாயத்துல்லா ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிற நகரத்தினுடைய பிரமுகர்களே, கண்ணியமிகு ஆலிம் பெருமக்களே, ஆலிம்கள் நடத்துகிற இந்த கூட்டத்திற்கு திரளாக வந்து பங்கேற்றிருக்கிற அருமையான தாய்மார்களே, இந்த ஓய்வு நாளில் ஹசரத்மார்கள் நடத்துகிற கூட்டத்தில் ஏராளமாக வந்து கலந்து கொண்டிருக்கிற அருமையான சிறுவர்களே, சாயந்தரம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னால் வரவேற்ற மண்டல செயலாளர் ஹசரத் அவர்கள் சொன்னது போல, இந்த நாட்டின் விடுதலைக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத அளவில் முஸ்லிம்களாகிய நாம் பங்காற்றி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இந்திய சுதந்திரம் என்பதே இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்களால் முன்னெடுத்து செல்லப்பட்டது என்பதுதான் யதார்த்தம். அப்படி இருக்க, முஸ்லிம்களுடைய வரலாற்றை எல்லா நிலையிலும் மறைத்து இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய இருப்பை இரண்டாம் தரமானதாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு துடிப்பில் இப்போது இருக்கிற சிலர் செயல்படுகிற போது, நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று உணர்த்த வேண்டிய கட்டாயம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய சமுதாயம் இன்று இந்த சுதந்திரத்தில் எந்த பங்களிப்பு செய்தது என்பதை உணர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை செய்ய வேண்டிய கடமை உடையவர்கள் ஆலிம்கள். எனவே அந்த கடமையை உணர்ந்து மிகச்சிறப்பான முறையிலே இந்த மண்டல ஜமாஅத் உலமா சபையை சார்ந்தவர்கள் 4 முக்கியமான தலைப்பில் தேச விடுதலைக்கு வாரி வழங்கிய முஸ்லிம் வள்ளல்களின் பங்களிப்பை மௌலானா அப்துல் காதர் ஹசனி ஹசரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஹசரத் வந்துருங்க. இந்திய சுதந்திரம் என்பது ஒரு யதார்த்தத்தில் அந்த வேட்கையை தூண்டிவிட்டவர்கள் ஆலிம்கள். எனவே இந்திய சுதந்திர போரில் ஆலிம்களின் பங்கு என்ன என்பதை சொல்வதற்காக அல்லமீன் ஸ்கூலினுடைய ஆசிரியர் முகமது இப்ராஹிம் கைரி ஹசரத் அவர்கள்
வந்திருக்கிறார். ஹசரத் வந்திருங்க. இந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த வீரர்களில் முஸ்லிம்களின் பங்கு எந்த அளவு மரியாதைக்குரிய ஷேக் முகமது தாவூதி ஹசரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கவில்லை, திரளான பெண்களுடைய பங்களிப்பும் இருந்தது. அதில் முஸ்லிம் பெண்களுடைய பங்களிப்பும் இருந்தது. எனவே இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் வீர மங்கைகளின் பங்களிப்பு என்கிற தலைப்பில் மௌலானா நௌஷாத் அலி தாவூதியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் பேச இருக்கிறார். ஹசரத் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 பேரும் சிறப்பான செய்திகளை நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். நான் சில இளம் பிள்ளைங்களையும் கேட்டுக்குவேன், கவனிங்க, சில விஷயத்த கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் கொடி ஏத்துனீங்களா? ஏத்துனீங்களா? முட்டாய்ச்சதா? மாஷா அல்லா. சுதந்திர தினம்னா என்ன அர்த்தம்? முட்டாய் கிடைக்கிற நாள்னு அர்த்தம். அப்படியா? ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அப்படி நினைச்சோம். இந்த சுதந்திரம் இங்கிலீஷ்காரங்க நம்மளை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க, நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. நாம் நினைச்சதை பேச முடியல, நினைச்ச காரியத்தை செய்ய முடியாத அளவில் நம்ம நாட்டை 200 வருஷம் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. அவர்களிடமிருந்து நம்ம நாட்டை மீட்டு நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய தலைவர்கள். அப்படி பெற்றுக் கொடுத்த அவர்களுடைய வரலாற்றில் ஏராளமான தியாகங்கள் இருக்கிறது. அந்த தியாகங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? ஒன்று, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைச்சு பார்க்கணும். 2வது, இந்த சுதந்திரத்தை நாம எப்படி பாதுகாக்கிறதுன்னு உறுதி எடுக்கணும். வெறுமனே கொடிக்கு சல்யூட் அடிச்சா மட்டும் பத்தாது. நாம சல்யூட் அடிக்கிறது அர்த்தமுடையதாக இருக்கணும்னா இது 2ஐயும் செய்யணும். நாம இன்னைக்கு சுகமா வாழ்றோம், நாம நினைச்சதை பேசுறோம், நினைச்சதை எழுதுறோம், எப்படி வாழ்றோம். ஆனால் 79 வருஷத்திற்கு முன்னால் நிலைமை அப்படி இருக்கவில்லை. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நம்முடைய தலைவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். கொஞ்ச நஞ்ச சிரமம் அல்ல, கடுமையான சிரமம். நம் நாட்டினுடைய முதல் பிரதமர் யார்? மாஷா அல்லாஹ், ஜவஹர்லால் நேரு. அவருக்கு என்ன பேர் இருக்கு? பண்டிட் அப்படின்னு பேர் இருக்கு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம் நாட்டினுடைய முதல் பிரதமர். 17 வருஷம் அவர் பிரதமராக இருந்தார். எத்தனை வருஷம்? 17 வருஷம். ஆனா அதுக்கு முன்னால அவர் 16 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அப்ப இந்த சுதந்திரம் சும்மா கிடைச்சிடல. அவர் சாதாரணமா பிரதமர் ஆயிட முடியல. பெரிய குடும்பத்து பிள்ளை, ரொம்ப வசதியானவர். குஜராத்தில் அவர்கள் வாழ்ந்த வீடுகள் எல்லாம் பெரிய மாளிகைகள், அரண்மனைகள். அவங்க அப்பா பெரிய வக்கீல். ஆனால் செல்வத்தின் எந்த சுகமும் தனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு தன்னை முழுக்க அர்ப்பணித்து கொடுத்தார் நேரு. அப்படி கொடுத்ததுனாலே அவர்கள் அடைந்த துயரம் ஏராளம். 16 வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட 3600 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கார். அவர் ஜெயிலில் இருந்ததை பத்தி எழுதுறார் வரலாறு. நேருவுக்கு பிரதமராக இருந்தார்ன்ற சிறப்பு மட்டும் கிடையாது, அவர் சிறந்த எழுத்தாளர்.
அருமையான புத்தகங்கள் எழுதியவர், நல்ல எழுத தெரியும். அவர் எழுதுறாரு, டேராடூன் சிறையில் இருக்கிற போது, சுமார் 14 மாசம் டேராடூன் சிறையில் இருக்கிற போது அவருடைய சிறை எப்படி இருந்துச்சுன்னு எழுதுறாரு. நான் இருந்த சிறையில் குளவிகள் கூடு கட்டி இருந்தன. குளவினா என்னது? தேன் கூடு. நம்ம எல்லாம் ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் உட்காருவோமா? அவர் எத்தனை மாசம் இருந்திருக்காரு? 14 மாசம். அந்த குளவிகள் கூடு கட்டி இருந்தன. தேல் வரும், தேல் என் படுக்கைகளில் விளையாடும். அந்த தேலை எடுத்து நான் பாட்டிலில் வைத்திருப்பேன், அதற்கு ஈக்களை உணவாக போடுவேன். நல்ல வேளை ஒரு தடவை கூட தேல் என்னை கொட்டவில்லை. ரொம்ப அழகா அந்த சோதனைகளையே ஒரு சுகம் போல அவர் எழுதுகிறார். உலகத்தின் வேற எதையும் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இதுபோல பூச்சி பொட்டுகளோடு மாத்திரமே வாழ்ந்த வாழ்க்கையை அவர் எழுதுனத படிச்சா இன்னைக்கு நம்ம கண்ணுல ரத்தம் வரும். அப்ப இந்த சுதந்திரம் எப்படி கிடைக்கல? சும்மா கிடைக்கல. நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்புக்கு பின்னாடி கிடைச்சது. ஒரு தடவை ஜெயில் வாழ்க்கையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றார். நேருவனுடைய மனைவி கமலா அம்மா அவருக்கு டீ போடுறதுக்காக அடுக்கலைக்கு போறாங்க. டீ தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற போது வாசலில் காவல்துறையினர்கள் வந்து நிற்கிறார்கள். சார், we have another one remand. உங்களை கைது செய்வதற்கு ஒரு ரிமாண்டை வைத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அவர் உடனே எழுந்திருக்கிறார். அவர் மனைவி ஓடி வந்து சொல்லுகிறார், டீ சாப்பிட்டுட்டு போலாமே. நேரு சொன்னார், நான் என் நாட்டிற்கான போராட்டத்தில் ஒரு டீ சாப்பிடுகிற நேரத்தை கூட வீணடிக்க விரும்பல, நான் சிறைக்கு செல்கிறேன் என்று ஜெயிலுக்கு போனார். அப்ப இந்த நாட்டுக்கான சுதந்திரம்ங்கிறது சும்மா கிடைக்கல, நம்முடைய தலைவர்களுடைய மகத்தான அர்ப்பணிப்பில் கிடைச்சது. இப்ப நேரு எத்தனை வருஷம் பிரதமரா இருந்தாரு? 17 வருஷம் பிரதமரா இருந்தாரு. எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு? 16 வருஷம் ஜெயில இருந்தார். இவர் மாதிரி யாரெல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்தில் நாடு விடுதலை பெற வேண்டும் என்று உழைத்தார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். ஹசரத் மொஹானின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியாதுல்ல, ஞாபகத்தில் வச்சுப்போம். நேரு தெரிஞ்சுதா இல்லையா? நமக்கு நேரு தெரிஞ்ச மாதிரி இவரையும் தெரிஞ்சு வச்சுப்போம். யாரு? ஹசரத் மொஹானி. ஹசரத் மொஹானி சுதந்திர போராட்ட வீரர், கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர். உங்களுக்கெல்லாம் ஒரு கோஷம் தெரியுமா? இன்குலாப் சொல்லுங்கப்பா. இன்குலாப் சொன்னா என்ன சொல்லணும்? ஜிந்தாபாத். இதை சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்லி கொடுத்தவர் யாரு? ஹசரத் மொஹானி. அவரு ஒரு பத்திரிகை நடத்தினார், புக் மேகசின். அந்த மேகசின்ல ஒரு கவிதை வந்துச்சு. அப்ப இருந்த ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கவிதை. அரசு வழக்கு தொடர்ந்தது. அவர் கைது செய்யப்பட்டார். யாரோ எழுதிய கவிதைக்காக அவரை கைது செய்யறாங்க. கைது செய்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறார். நீதிமன்றம் கேட்கிறது, இந்த கவிதையை நீங்க எழுதல இல்ல, யார் எழுதினார்னு சொல்லுங்க, உங்களை விடுதலை செய்துடுறோம். நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? எதுக்குடா வம்பு, இன்னால் தாங்க எழுதினாரு, நான் எழுதலைங்கன்னு இருப்போம். ஹசரத் மொஹானி சொன்னார்கள், அந்த கவிதை நான் எழுதவில்லை என்றாலும் அந்த கவிதையின் கருத்து எனக்கு உடன்பாடானது, அது என் கவிதை தான் என்று சொன்னார். அதற்காக அவருக்கு 1.5 ஆண்டு சிறை தண்டனை தரப்பட்டது. அந்த நேரத்தில் அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. அவரை ஜெயில அடைச்சாங்க. எந்த ஜெயில்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. போலீஸ்காரங்கிட்ட இப்போ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா இல்லைங்களா? எந்த ஜெயில்னு எங்க வச்சிருக்கோன்னு சொல்ல மாட்டான். எந்த ஜெயில்னு சொல்லல.
அந்த அம்மா போராடி போராடி பார்த்து கடைசியில குழந்தைய பெத்துட்டாங்க. குழந்தை பிறந்த பிறகு அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று செய்தி கிடைக்கிறது. உடனே அதை தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சிறைச்சாலைக்கு போனாங்க. அந்த ஜெயிலுக்கு போய் அவரிடத்தில் இதோ பாருங்க உங்க புள்ள அப்படின்னு எடுத்து காட்டினாங்க. ஒரு அம்மாவுக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அந்த தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? குழந்தையை பார்த்த ஆனந்தத்துல ஹசரத் மொகானி இந்த குழந்தைய வாங்கி சிறை கம்பிகளுக்கு இடையிலே கையை விட்டு வாங்கி முத்தமிட்டார். சொந்த குழந்தையை முத்தமிட்டதை குற்றம் என்று ஆங்கில அரசு சொல்லி அதற்காக மேலும் 1.5 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுத்தார். அவர் பேர் என்னங்க? ஹசரத் மொகானி. அப்ப இந்த நாட்டுக்காக, நம்முடைய இந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த அர்ப்பணிப்பு என்பது அசாதாரணமான. பணக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுல இதுல அர்ப்பணிச்சாங்க, ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவுல அர்ப்பணிச்சாங்க. நம்ம காந்தி கோட் சூட் போட்டிருப்பாரா இல்லையா? ஆமாவா? என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு வெள்ளை துண்டு கட்டியிருப்பாரு, மேல ஒரு வெள்ளை துண்டு போட்டிருப்பாரு இல்லையா? அவர் அரையாடை கட்டியவர்னு சொல்லுவாங்க. வேட்டி கூட அரையாத்தான் கட்டியிருப்பார். அவர் கட்டின வேட்டியில ஒரு அணா காசை முடிஞ்சு வச்சிருப்பார். ஒரு அணா முடிஞ்சு வச்சிருப்பார். அந்த ஒரு அணா என்னதுன்னா, அவர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதிக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு நிதி திரட்டுவதற்காக வந்தார். வந்த நேரத்தில் ஜமீன்தார்கள் எல்லோரும் அவரை சந்தித்து நிதி கொடுத்தார்கள். ஒரு ஜமீன்தார் வீட்டில் அவர் தங்கி இருந்தார். அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் இருந்தால். அந்த காலத்தில் காந்தியை பார்ப்பதையே ஒரு பெருநாள் போல மக்கள் நினைத்தார்கள். காந்தியை பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. காந்தி அவங்க வீட்டில் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. இந்த ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்த வேலைக்கார பெண் ஜமீன்தார் இடத்திலே கெஞ்சி கூத்தாடி, நான் காந்தி ஒன்னு பார்க்கணும் அப்படின்னு அனுமதி வாங்கிடுறாங்க. காந்தி இடத்திலே வருகிறார். வந்து அவருடைய இடுப்பில் மணிந்து வைத்திருந்த ஒரு அணா நாணயத்தை எடுத்து கையில கொடுக்குறாங்க. என் குழந்தைக்கு நான் பால் வாங்க வச்சிருந்த காசு, இதை நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு பயன்படுத்திங்க. பணக்காரங்களெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, என்னால் அவ்வளவு கொடுக்க முடியல, என் குழந்தைக்கு பால் வாங்க வச்ச காசு இதை வச்சுக்குங்கன்னு கொடுத்தாங்க. அன்றைக்கு சாயந்தரம் தஞ்சாவூரில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் காந்தியடிகள் அவருக்கு கிடைத்த அந்த நிதியை காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பொருளாளரிடத்திலே ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கிற அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். பேசும்போது சொன்னாரு, என்கிட்ட நான் உங்களை தேடி வந்தேன், நீங்க தாராளமாக உதவி செஞ்சீங்க, இந்த உதவி காசை நான் பொருளாளர்கிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது அப்படின்னு அந்த கையில ஒரு அணாவை எடுத்து காட்டினார். நான் நிதி கேட்ட போது ஜமீன்தார்கள் எல்லாம் தாராளமாக கொடுத்தீர்கள், ஆனால் என்னை தேடி வந்த ஒரு ஏழை குடியானவ பெண் அவளுடைய பங்காக இந்த ஒரு அணா நாணயத்தை கொடுத்திருக்கிறார், இதை நான் வைத்துக் கொள்ள நீங்கள் அனுமதியுங்கள். கூடியிருந்த 1000 மக்கள் கூட்டத்தை பார்த்தவர் கேட்கிறார், இந்த ஒரு அணா நாணயத்தை நான் வைத்துக் கொள்ள நீங்கள் அனுமதியுங்கள். நான் என் இடுப்பிலே அதை சுற்றி வைத்துக் கொள்வேன், அது எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் என்னுடைய போராட்டத்திற்கு. இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு ஏழை குடியானவ பெண் தன் குழந்தைக்கு கொடுக்கிற பால் காசை கொடுத்து எனக்கு உதவி செய்திருக்கிறாள், என்னை தூண்டி இருக்கிறாள் என்பது எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஒரு அணாவை நான் வைத்துக் கொள்ள அனுமதியுங்கள்னு கேட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த ஒரு அணாவை அவர் இடுப்புல சுத்தி வச்சுக்கிட்டாராம். அப்படி இந்த சுதந்திரம் என்பது சராசரியாக சாமானியமாக கிடைச்சதல்ல, பல அர்ப்பணிப்புகளுக்கு பின்னால் கிடைத்தது. அந்த அர்ப்பணிப்புகள்ல முஸ்லிம்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவிலே இருந்தது. அதை பற்றி விவரமாக எடுத்து சொல்வதற்கு தான் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் சில இடங்களில் திப்பு சுல்தான் நினைவு கூறப்படுறார்.
நம்ம நாட்டுக்கு எப்படி செஞ்சார். ஆனால் இன்னைக்கு திப்பு சுல்தானை ஏதோ ஒரு முஸ்லீம் தீவிரவாதி மாதிரி ஆக்கிட்டாங்க. அவருக்குன்னு கட்டப்பட்டிருக்கிற ஒரு மணிமண்டபத்தை திறக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். ஆனால் திப்பு சுல்தான் எவ்வளவு மிகப்பெரிய போராளியாக, ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிரான போராளியாக, குறிப்பிடத்தகுந்த போராளியாக, அவருடைய இறந்து போன உடலை கூட நெருங்குவதற்கு ஆங்கிலேயர்கள் பயப்படுகிற அளவிலான போராளியாக அவர் இருந்தாரோ, அதே அளவில் நாட்டு மக்கள் எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல தண்டு மாரியம்ம அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பேரு தண்டு மாரியம்மன் கோயில். இதுக்கு நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாது. தண்டு மாரியம்மன் எப்படி வந்துச்சுன்னு அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. அது என்னன்னா, திப்பு சுல்தானுடைய படை அங்க வந்து தங்கி இருக்கு. தங்குற நேரத்தில் அந்த வீரர்கள்ல ஒரு இந்து வீரனுக்கு சாமி வந்திருக்கு. சாமி வந்த உடனே இத போய் திப்பு சுல்தான்கிட்ட சொன்னாங்க. சொன்ன திப்பு சுல்தான் இந்த இடத்தை காலி பண்ணிருக்கேன்ட்டார். தண்டு என்று சொன்னாலே படை இறங்கிய இடம் என்ற அர்த்தம் தமிழ்ல. தண்டு பாளையம் சொல்றாங்களே, தண்டுன்னு சொன்னா படை இறங்கிய இடம்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த ஆளுக்கு சாமி வந்த போது இந்த இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லி காலி பண்ணாரு. பின்னால் அந்த வீரர்கள் கொஞ்சம் பேர் இங்க ஒரு கோயிலை கட்டிக்கிட்டுமான்னு கேட்ட போது கட்டி கொள்ளுங்கள் என்று அவர் கொடுத்த அனுமதியில் கட்டப்பட்டதுதான் இன்றைக்கு கோவை மாநகரத்தில் இருக்கிற பெரிய கோயில்களில் ஒன்றான தண்டு மாரியம்மன் கோயில். இப்படி ஒரு கோயில், 2 கோயிலுக்கு அல்ல, பன்னூற்றுக்கணக்கான கோயில்களுக்கும் மடாலயங்களுக்கும் தாராளமான உதவி செய்து இந்துக்களோடு நெருக்கமாக இருந்த நல்லிணக்கம் பேணியவர் தான் திப்பு சுல்தான். ஆனா அந்த திப்பு சுல்தானை இப்ப எப்படி மாத்திட்டாங்க? ஏதோ ஒரு முஸ்லிம் தீவிர மாதிரியா சித்தரிக்கிறாங்களா இல்லையா? இந்த சூழ்நிலையில நாம சரியான வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது என்பதை உணர்ந்து இந்த மண்டல ஜமாஅத்துல் உலமா சபை சிறப்பான ஏற்பாடு செய்திருக்காங்க. இதை இளம் பிஞ்சுகளுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான ஏற்பாடு. உண்மையில நான் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். இது ஒரு முன்னோடியான ஏற்பாடு, எல்லா பகுதிகளிலும் செய்யப்பட வேண்டிய ஒரு ஏற்பாடு. நாங்கள் இப்படி செய்தோம் என்று ஏற்பாட்டை தமிழகம் முழுக்க இந்த ஜமாஅத்துல் உலமா சபை சார்ந்தவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கிற மாணவ கண்மணிகளுக்கெல்லாம் விடுதலை சம்பந்தமான ஒரு புத்தகத்தை தயார் செய்து அதை கொடுத்து அதுல பரீட்சை எழுத வச்சு, இருக்கிற சிலபஸ்ல எழுதுறதே பெருசா இருக்கு, இதுல பரீட்சை எழுத வச்சு அந்த பரீட்சையில தேர்ந்தவங்களுக்கு கொடுக்கிற பரிசையும் சும்மா வைக்கல, ஈரோட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. சாதாரணமா புஸ்தகம் பரிசு கொடுத்துட்டா அது ஈரோட்டுக்கு பொருந்தாது. அதனால ஈரோட்டுக்கு பொருந்துற மாதிரி 4 தங்க காசு பரிசு. அப்படி சொன்னா தானங்க அது ஈரோட்டுக்காரங்கன்னு அர்த்தமாகும். 4 தங்க காசு பரிசு, அதே போல 2 வெள்ளி காசு பரிசு. ஒரு வெள்ளிக்காசு 25 கிராம், இன்னொரு வெள்ளிக்காசு 20 கிராம், இப்படி பரிசு. இது அல்லாம இதில் பங்கேற்றவர்கள் எல்லோருக்கும் தாம்பா பரிசு இல்லையா? இப்படியெல்லாம் பரிசு கொடுத்து இந்த சிறுவர்களை உற்சாகப்படுத்தி இந்த வரலாற்றை வாசிக்க வைத்திருக்கிறார்கள். அது உண்மையில ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே போல இப்படி ஒரு கருத்தரங்கையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் பயன்படட்டும் என்று இப்படி ஒரு கருத்தரங்கையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய கால சூழ்நிலையின் தேவை அது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்த நாம மறக்கடிக்கப்படுகிற நிலையிலே அதை நினைவூட்ட வேண்டிய கடமையை இந்த சபையிலே நாம் நினைவூட்டுகிறோம். நாமளும் இதை சரியா தெரிஞ்சுக்குவோம், எங்கேயும் கொண்டு போய் சேர்ப்போம், சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சபையை கபூல் செய்தல் புரிவானாக. இப்போது 4 அறிஞர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்கு பங்காற்றிய பெருமக்களை பற்றி பேசுகிறார்கள். நம்ம எல்லாம் கவனமா கேட்கணுமா இல்லையா? இந்த கருத்தரங்கம் இப்போது தொடங்குகிறது. கருத்தரங்கத்தில் பேசுகிற அறிஞர்கள் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அதுக்கு மேலே பேச மாட்டாங்கன்னு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷம் பேசுவாங்க.
8:15 நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ்